வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போகுது. உயர்நீதிமன்ற பெஞ்ச் என்ன சொல்லுச்சுன்னா, தனி நீதிபதி இதை விசாரிக்கலாம். இதன் தொடர்பாக சென்சார் போர்டு கிட்ட கருத்து வாங்கிக்குவாங்க. அது தொடர்பான ஆய்வு நடக்கும். மறுபடியும் கூட சென்சார் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மறுபரிசீலனை செய்யலாம். பிறகு ஒரு தேதி குறிப்பிடப்பட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும். இப்ப என்னன்னா, விஜயோடைய அரசியல் எவ்வளவு வேகமா இருக்கோ அந்த மாதிரி ஜனநாயகம் தொடர்பான எதிர்பார்ப்பும் ரொம்ப வேகமா இருக்கு. அவங்கவுங்க கூட்டணியில் ரொம்ப பிஸியா இருக்காங்க. தாவேக்காரந்து இந்த படம் எப்போ வருமோ அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க. தொண்டர்களும் இந்த படம் ஏதோ தேர்தல் வர மாதிரி நினைக்கிறாங்க. இந்த படம் வரணும், டிக்கெட் புக் பண்ணணும், இல்ல டிக்கெட் வாங்கணும், இதெல்லாம் ஏதோ வாக்குச்சாவடிக்கு போய் இதை மிஷின்ல ஓட்டு போடுற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை, அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை, இறுக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு வர வேண்டிய படம், தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் முன்னால வர வேண்டிய படம். அந்த படத்துல நிறைய அரசியல் இருக்கு. அதுல தளபதி விஜய் என்னென்னமோ பேசியிருக்கிறாரு. அவருடைய அரசியல் எதிர்காலத்தை, அரசியல் வியூகங்களை சொல்லக்கூடியதா இந்த படத்துடைய காட்சிகள் இருக்கு. ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. சாட்டையை சுழற்றாரு. நிறைய பேர் அரசியல்வாதிகளா கீழே உட்கார்ந்து இருக்காங்க, அடி வாங்குறாங்க. இதுதான் பிரச்சனையாங்கிறது தெரியல. இன்னும் சில வசனங்கள் இருக்கான். ராணுவம் தொடர்பான முத்திரைகள்லாம் இருக்கான். இந்த மாதிரி நிறைய வெளிய செய்திகள் வருது இல்ல. இந்த படம் வரும், ஒரு மாஸ் ஹிட் அடிக்கும். எல்லாம் நம்ம அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் நம்முடைய சினிமா விமர்சகர்கள் சொல்ற மாதிரி நிச்சயம் 1000 கோடி இந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்களும் இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தினது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கான ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சார வியூகமாக, ஏன் பிரச்சார பீரங்கியாக இருக்கும் அப்படின்னு தாவேக்கா நினைச்சது. விஜயும் நினைச்சாரு. எல்லாரும் மத்தவங்களாம் கூட்டணியில் ரொம்ப பிஸியா இருக்காங்க. தாவேக்காக்காரங்க விஜய்ல இந்த படத்தை பத்தின எதிர்பார்ப்பாவே இருக்காங்க. மக்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. விஜய் கூட்டணி அமைதா இல்லையா, டிடிவி வர்றாரா இல்லையா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் முந்தா நாள் சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு கொள்கை கூட்டணியாவது, கொள்கை எதிரியாவது, புடலங்காயாவது அப்படி டிடிவி சொல்றாரு. இத மாதிரி சொல்றதோ விஜய்க்கு எதிரா போறது இல்ல, அவரை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல, சிறுமைப்படுத்துற மாதிரி இல்ல. இன்னும் கூட அவரை பற்றின ஒரு பிம்பத்தை, நம்பிக்கையை, பெருமையை மக்கள் கிட்ட அதிகப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் சைக்காலஜிங்க. இதெல்லாம் சைக்காலஜி. என்ன ஒரு படம் வர்றது ஒரு பெரிய விஷயமா? ஒரு என்டர்டெய்னர் என்ன ஒரு படம் வருது பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர் இல்லையா அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்ன ஒரு சினிமாக்காரர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக இதை போய் பெருசா எடுக்கலாமா? ஆமாங்க, நம்ம மக்கள் சினிமாவோடு ஒன்று இணைந்தவங்க. இன்னைக்கு நேத்தைக்கா எத்தனை 10 ஆண்டுகளுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சினிமா தானே நம்முடைய அரசியலுக்கான வழியாவே இருந்திருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிச்சயமாக திமுகவுக்கான ஒரு ஐக்கானா இருந்தாரு. அவர் மூலம் கணிசமான ஓட்டு திமுகவுக்கு கிடைச்சது. அப்புறம் சினிமா பிம்பங்கள் தான் பல்வேறு விதமான அரசியல் முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களும் அதுல முக்கியமான பங்கு வகிச்சாங்க. அதுக்கப்புறம் ரஜினி வர்றேன்னாரு. இன்னும் சில சினிமாக்காரங்க வந்தாங்க, தோத்து போனாங்க. ஒரு வேளையை ரஜினி வந்திருந்தாலும் அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்திருப்பாரு. இப்போ விஜய் வந்துட்டாரு. சினிமாக்காரங்களை போய் நம்பி போகலாமா? எப்போங்க நம்ம மக்கள் சினிமாக்காரங்களை நம்பல. விஜயை பார்க்கும்போது பெரிய அரசியல் தலைவரா நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்கன்னு கேட்க கூடாது, நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது எத்தனை வருஷமா, 30 வருஷமா அவருடைய தந்தை யாரே சொன்னார் அல்லவா, இவர் முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு கண்டார் அல்லவா, அதை அவருடைய மகன் இப்பொழுது நனவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பெரிய அளவுக்கான தொண்டர் பட்டாளம் இருக்கிறது, தொண்டர் படை இருக்கிறது. இவர்கள் எல்லாம் விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தி வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை மறுக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. ஆமா, இந்த படம் வந்து ஜெயிச்சு அப்படியே விஜய் 30-40% எடுத்து ஆட்சியில் அமர போறாரா? இது அவரே ஏத்துக்கு வராங்கிறது மிகப்பெரிய சந்தேகங்க. அவருக்கு ஒரு 20% ஓட்டு இருக்கு. சில பேர் 10-15, நமக்கு 20ங்கிற மாதிரி தெரியுது. அந்த 20, 22, 25 ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 10-15 சீட்டு மினிமம். ஐயா தாவேக்காரங்க கோச்சுக்காதீங்க, இன்னைக்கு இருக்க நிலைமையில அப்படி ஆகலாம். தேர்தல் பக்கத்துல வரும்போது அது பல மடங்கு கூட அதிகமாகலாம். ஏன்னா தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னால எப்படி கட்சிகள் மக்களை அணுகுதுங்கிறத பொறுத்துதான் வாக்குப்பதிவும் இருக்கும், தேர்தல் முடிவுகளும் இருக்கும். இந்த படம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருச்சு. மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த படம் எப்போ வருங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஏதோ தேர்தல், இதுதான் தேர்தல்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. முதலே சொன்ன மாதிரி ஜனநாயகம் வந்தா விஜய் ஜெயிச்சிட்டாரு, ஜனநாயகம் படம் வெற்றி பெற்றால் விஜய் வென்று பெற்றார், அரசியலில் வென்று பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சமன்படுத்துறது இருக்கு இல்லையா, அது நிறைய நடந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இந்த படம் வராமல் போன தினமும் விஜய் வரவிட மாட்டேங்கிறாங்கப்பா, அரசியல வரவிட மாட்டேங்கிறாங்க, அவர் வளர விட மாட்டேங்கிறாங்க, இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்குங்க. ஏன் ஏற்படுத்தி இருக்கு இப்படி நினைக்கலாமா வேண்டாமா? இதெல்லாம் வேற விதமான ஒரு சர்ச்சை. ஆனா மக்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. விஜய் படம் வந்துட்டு போட்டுமே, அது ஒரு சென்சார் பிரச்சனை. அது பாஜக தடுத்து நிறுத்துதா? பாஜக இது என்ன லாபம்? வேணுனே படத்தை தாமதப்படுத்துதா? தேர்தலுக்கு முன்னால 1.5 மாசம் முன்னால வந்து சூப்பர் ஹிட்
அடிச்சதுன்னா அதே 50 போய் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் நடக்குதா? விஜயும் அதை தான் விரும்புகிறாரா? இந்த மாதிரி என்ன வேணாலும் பேசலாங்க. விஜய் சைலண்டா இருக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் இந்த படம் வந்துதான் விஜயுடைய தொண்டர் படை அதிகமாகணுங்கிற அவசியம் இல்லை, அவருடைய வாக்கு சதவீதம் அதிகமாகணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறார் இல்லையா? ஒரு 10 மாவட்டங்கள் அவர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 10 மண்டலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 மண்டலங்கள் எடுத்துட்டோம்னா ஒரு மண்டலத்துக்கு 2 போனா கூட ஒரு 10 தடவை போகலாமே போதும். மக்கள் அரசியல் தலைவர் வந்திருக்கிறார் நினைக்கிறாங்க, சினிமாக்காரர் அரசியலுக்கு வந்துட்டார் நினைக்கிறாங்க. இந்த படம் வந்து வெற்றியடை போடுகிறது அப்படிலாம் சொல்றதன் மூலமே ஓட்டா கன்வெர்ட் ஆகுன்னு அர்த்தம் இல்லை. அவர் எத்தனை நாள் நடிச்ச படங்களும் அவருடைய அரசியலுக்கான ஒரு விளம்பரம் தான். அப்போ படம் பழைய படம் வந்தாலும் கூட நல்லா ஓடுது, கில்லி நல்லா ஓடுது, இந்த மாதிரி நிறைய படங்கள் ஓடிட்டு இருக்கலவா, அதெல்லாமே பிரச்சாரத்திற்கான ஒரு உத்திகளா தான் இருக்கு. ஆகையால இந்த படம் வராமல் போவதன் மூலம் விஜய்க்கு எதிராக யாரோ சதி செய்கிறார்கள் என்று மக்கள் அவருக்கு ஆதரவாக மாறுகிறார்கள். இந்த படம் வந்துச்சுன்னு எப்போனாலும் வரலாம், சென்சார் உடனுக்குடனே இது பண்ணி அப்படியே தேர்தல் வரைக்கும் வராதுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை. தேர்தல் வரைக்கும் வராமல் போச்சுன்னா அது இன்னும் விஜய்க்கு பிளஸ்ஸா போகும். இன்னும் ஒரு 15-20 நாள் வந்துருச்சுன்னு. ஏன்னா மார்ச் மாசம் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடும். அதற்கு முன்னால படம் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். அது தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாகத்தான் இருக்கும். அவர் பல மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் செய்வது இது ரொம்ப உதவும். ஆனா இன்னும் கூட்டணியே அமையல, பெரிய அளவு கூட்டணி அமையல. முஸ்தபா தான் இருந்தாரு, அவரு இங்க சீன்ல காண மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு அரசியல் தலைவர் இப்ப சினிமாவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் கூட நம்ம மக்களுக்கு இது போன்ற ஒரு அரசியல் தலைவர் நல்ல தேவையாக இருக்கலாம். என்னால ஒரு பெரிய அளவுக்கான நம்பிக்கை கொடுக்கிறாரு. 2 திராவிட கட்சிகளையும் கடுமையா வச்சு செய்யறாரு. திமுகவை அடிக்கிறாரு, அதிமுகவை அடிக்கிறாரு, அதிமுக திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 கட்சிகளுக்கு மாற்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்கிறது தெரியுது. மக்களும் அதை விரும்புறாங்க. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் என்பது தேர்தலுக்கான ஒரு முழுமையான ஒரு நாட்டாக இருக்கிறது, முடிச்சாக இருக்கிறது. அது அவிழ்ந்தாலும் விஜய்க்கு லாபம் தான், அது இன்னும் இருக்குனாலும் விஜய்க்கு லாபம் தான். விஜயோட ரசிகர்கள் தான் தளபதி படம் எப்போ வரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கல்ல. அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களுமே விஜய் ரசிகர்கள்லாம் மாத்திருச்சு இந்த படம் எப்போ வரும், ஏதாவது அரசியல் மெசேஜ் கொடுக்க போறாரா, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திட்டாரு. ஆகையால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்கு. அது தேர்தலுக்கான ஒரு பாதையை வகுத்து கொடுத்துட்டு இருக்கு. விஜயும் அப்படியே ஒரு 150 சீட்டு ஜெயிச்சு வரணும் மாதிரி நினைக்கல. ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தா அவருக்கு பெரிய லாபம் தான். அதுக்கு இந்த படம் உதவுதுதான் நினைக்கிறாரு. நிச்சயமா தயாரிப்பாளருக்கு ஒரு இழப்பு தான். ஆனா விஜய் எல்லாத்தையும் பிளஸ் ஆக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படம் அவருக்கு பிளஸ் தான். இது எதிர்காலம் காட்டும். நன்றி, வணக்கம்.